கிஷப் அகாடமில இருந்து நான் உங்கள் இளந்தென்றல். சோ நம்ம RS அகர்வால் புக் 500 சம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது பார்ட் 10. பார்ட் 1ல இருந்து 9 வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும். சோ அதை வாட்ச் பண்ணுங்க. சோ இன்னைக்கு பார்ட் 10 குள்ள போலாம். So first question பாருங்க. So 32 to the power of 3 plus 79 to the power of 3 minus 111 to the power of 3 plus 3 into 32 into 79 into 111. So இத வந்து simplify பண்ண சொல்லிருக்காங்க. இதுக்கு equal to எவ்வளவு ஆன்சர் அப்படின்றத நமக்கு கேட்டிருக்காங்க. So இதுல பாத்தீங்கன்னா தெரியும் numbers 32, 79, 111 வந்து repeat ஆவற மாதிரி இருக்கு. சோ அப்ப வந்து இது கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபார்முலா டைப்பா தான் இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது 32 அப்படின்றத நம்ம a வேல்யூவா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் b வேல்யூவா வந்து 79 ன்னு வெச்சுக்கலாம். and c வேல்யூ வந்து 111 ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 32, 79, 111. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த a b c வேல்யூஸ நீங்க இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. a cube plus b cube minus c cube plus 3 into ஓகேங்களா 3 அப்படியே தான் இருக்கு. அடுத்து 32 a வா எடுத்துறோம். அடுத்து 79 b, அதுக்கப்புறம் 111 வந்து c. சோ இப்போ இது வந்து ஒரு ஃபார்முலா மெத்தட்ல வருதுங்களா? சோ என்ன ஃபார்முலா இப்படி வரும்? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கு, இந்த இடத்துல பிளஸ் இருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு ஃபார்முலா படி இடிக்குது. சோ ஃபார்முலால இருந்து மோஸ்டா எப்படி இருக்கும்? a cube plus b cube plus c cube ன்னு இருக்கும். சோ அப்ப இங்க மைனஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு c term மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. சோ அப்ப இங்க மைனஸ் வரதா வாய்ப்பு இருக்கும். minus 3abc. ஓகேவா? சோ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா a plus b plus c. சோ இந்த ஃபார்முலா இருக்குங்களா, இதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு ஈக்குவல் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. ஓகேங்களா? a plus b plus c into சோ சில டர்ம்ஸ் வந்து இங்க விட்டுருக்கு. சோ மித்தது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் வந்து a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ac. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபார்முலாவோட நமக்கு டெரிவேஷன். ஓகேங்களா? சோ அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணனும்னா எல்லா வேல்யூவும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனுமா மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. சோ இந்த இடத்துல என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம் வந்து அமையும் போது இந்த a cube is equal a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into some terms வரும்போது இந்த a plus b plus c இருக்கு இல்லீங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 வருதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? இந்த a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 32 plus 79. சோ இங்க வந்து -111 ன்னு எடுத்துக்கணும். ஏன் மைனஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா படி இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் c3 தான். ஓகேங்களா? அதே மாதிரி -3ab தான். அப்ப கண்டிப்பா இந்த c டேர்ம் வந்து மைனஸ் டேர்மா தான் இருக்கும். அதனால தான் இங்க மைனஸ் எடுத்துக்கிறோம். அப்ப இங்க -111 is equal to 0. சோ இப்போ இந்த 32 plus 79 பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 79 32 பிளஸ் பண்ணி பாருங்க நமக்கு 11. அப்ப 111 கிடைக்குதுங்களா? அப்ப +111 -111 is equal to என்னது? நமக்கு 0. சோ அப்ப இந்த a plus b plus c term வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. அப்ப 0 into anything இந்த வேல்யூ எல்லாத்துக்குமே என்னது எவ்வளவு வேல்யூ வந்தாலுமே 0 into anything வந்து நமக்கு 0 தான். அப்ப ஆன்சர் என்னது? நமக்கு ஆப்ஷன் A. ஓகேவா? சோ இந்த மாதிரி क्वेश्चन வரும்போது a plus b plus c பண்ணி பாருங்க. கொடுத்திருக்க வேல்யூல நம்ம என்ன பண்ணிடணும்? a plus b plus c வந்து ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதுல 0 வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிடலாம்? a is equal to 0 ன்னு சொல்லிட்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் போலாம். சோ செகண்ட் சம் பாருங்க. 29 விட மிகப்பெரிய இரண்டு எண்களின் HCF 29 மற்றும் LCM 4147
அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்னது x y இதுதான் வந்து அந்த இரண்டு எண்கள். அந்த இரண்டு எண்களும் greater than 29 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க HCF. ஓகேங்களா, HCF வந்து பாத்தீங்கன்னா 29. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா LCM வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4147ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அந்த இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை என்ன? சோ நமக்கு क्वेश्चन என்ன கேக்குறாங்க, क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா x plus y வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா x plus y உடைய வேல்யூ நமக்கு கொடுக்கல. சோ அப்ப வந்து x plus y உடைய வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்திருக்காங்க. அந்த x and y க்கு வந்து பாத்தீங்கன்னா greater than 29 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ பொதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்து is equal to HCF and LCM into HCF into LCM நமக்கு ஃபார்முலா வந்து தெரியும். ஆமாவா? சோ இந்த ஃபார்மேட்ல போடும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ தெரியாது, y ஓட வேல்யூ தெரியாது. பட் HCF LCM மட்டும் தான் இங்க தெரியும். சோ இந்த மாதிரி இருக்கிற கேஸ்ல வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா LCM ஆல HCF ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து என்ன பண்ணனும்னா டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும், LCM divided by HCF பண்ணனும். சோ LCM என்னது 4147. சோ HCF என்னது 29. சோ 29 ஆல நம்ம டிவைட் பண்றோம். சோ 29 1 டைம்ஸ். சோ 29ல 143. ஓகேங்களா, 143 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4147 வரும். சோ 143 இருக்கு இல்லைங்களா, இந்த நம்பரை வந்து அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணா ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். சோ ஃபேக்டர் வந்து நம்ம எடுக்கிறது போன பார்ட்ல நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, போன பார்ட் மீன்ஸ் நம்மளுடைய 8th பார்ட்ல பார்த்திருப்போம் ஃபேக்டர் எப்படி எடுக்கணும்ட்டு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் மாதிரி வரும், ரெண்டு ட்ரீ மெத்தட் வரும். ஓகேங்களா, ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 into 143 வந்து பாத்தீங்கன்னா 143 கிடைக்கும். இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 into 11. ஓகேங்களா, 13 into 11 பண்ணா 143 கிடைக்கும். சோ நமக்கு இங்க தான் கண்டிஷன் பார்க்கணும். x y எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு greater than 29 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாவா? சோ அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து 1 ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது என்னவா இருக்கும் 29 தான் இருக்கும். அப்ப அது greater than 29 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த ஃபேக்டர் வராது. அப்ப இந்த ஃபேக்டர் எடுத்துக்கோங்க, 13 into 29 பண்ணணும். ஓகேங்களா, இப்ப x y. ஓகேங்களா, இப்ப இந்த ஃபேக்டர் எடுத்துக்கிட்டு 13 29 அதிகமா இருக்கும், அதனால 29 மல்டிப்ளை பண்றோம். ஓகேங்களா, 13 into 29. அதுக்கப்புறம் y டேர்ம் வந்து 11 into 29 பண்றோம். சோ அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 13 into 29 வந்து நமக்கு 319 கிடைக்கும். அதே மாதிரி 11 into 29 வந்து நமக்கு 377 கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப இது ரெண்டையுமே நம்ம பிளஸ் பண்ணனும். சோ பிளஸ் பண்ணும்போது 16 1 கேரி ஓவர், நெக்ஸ்ட் 9, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6. சோ அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். சோ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். சோ புரியுதுங்களா? சோ இங்க x y டேர்ம் கொடுக்காததனால நம்ம இந்த மாதிரி x y டேர்ம் வந்து கொடுக்காம ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணோம், LCM HCF டிவைட் பண்றோம். அந்த டிவைட் பண்ணிட்டு அதுல வர வேல்யூவை நம்ம ஃபேக்டர் எடுக்கிறோம். ஃபேக்டர் வந்து கண்டிஷனுக்கு ஈக்குவலா எது கரெக்டா இருக்கோ அந்த ஃபார்மேட்டை இது பண்ணிட்டு கண்டிஷனோடைய இதோட மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு क्वेश्चन வந்து x plus y ன்னு கேக்குறதுனால கடைசியா வந்து பிளஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சோ பிளஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இந்த செகண்ட் சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. விஷால் 2 ஆண்டுகளில் 3 முறை இரத்த தானம் செய்கிறார். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, விஷால்ன்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுல ஓகேங்களா 2 இயர்ஸ்ல 3 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிளட் டொனேட் வந்து பண்றாரு. ஓகேங்களா, ஒவ்வொரு முறையும் 350 மில்லி லிட்டர். ஓகேங்களா, 350 மில்லி லிட்டர் அதாவது ml 350 ml வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவர் கொடுக்கறாரு. ஓகேங்களா, சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 6 ஆண்டுகளில் அவர் எத்தனை லிட்டர் ரத்தம் தானம் செய்வார்?
இப்ப 2 ஆண்டுகளுக்கு 3 முறை ஓகேங்களா 3 டைம்ஸ் வந்து அவர் கொடுக்குறாரு. ஒவ்வொரு முறையும் 350 ml அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நமக்கு क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா 6 ஆண்டுல எத்தனை லிட்டர் ரத்தம் வந்து அவர் கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து நமக்கு எத்தனை முறைன்னுலாம் கொடுக்கல. 6 ஆண்டுகள எத்தனை முறைன்னு கொடுக்கல. 2 ஆண்டுகளுக்கு 3 முறை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இயர்ஸ் கொடுத்திருக்காங்களா, அடுத்து டைம்ஸ் கொடுத்திருக்காங்களா அதை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு எத்தனை டைம்ஸ் கொடுக்கறாரு 3 டைம்ஸ் கொடுக்கறாரு. அப்புறம் வேற என்ன கொடுத்திருந்தாங்க ஒவ்வொரு டைமுக்கும் 350 ml லிட்டர் வந்து அவர் வந்து கொடுக்கற மாதிரி சொல்லிருக்காங்க. ml ல வந்து கொடுக்கறாங்க, லிட்டரா கொடுக்கல ml ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா நமக்கு क्वेश्चन என்ன கேக்குறாங்க 6 ஆண்டுகளுக்கு எத்தனை லிட்டர் வந்து அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா சோ கொடுத்திருக்க டேட்டாஸ் இதுதான். லிட்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க டைம்ஸும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் இத மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா சோ இத வந்து கண்டுபிடிக்கும் போது பாருங்க 2 ஆண்டுகள்ல 3 டைம் அப்படின்றப்ப 6 ஆண்டுகள்ல எத்தனை டைம்னு கண்டுபிடிக்கணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைம் மல்டிபிள் ஆயிருக்குன்னு பாருங்க. 2 வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைம் பண்ணா 6 வரும், 3 டைம்ஸ் பண்ணா 6 வரும். அப்ப இதே டேர்மால இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 3 வந்து என்னது 9. அப்ப 2 ஆண்டுகளுக்கு 3 டைம்ஸ்னா 6 ஆண்டுகளுக்கு 9 டைம்ஸ். சோ எப்படி மல்டிப்ளை பண்ணிருக்கோம்னு பாத்திருக்கீங்களா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து நமக்கு 6 கிடைக்கும். அதே 3 இங்க மல்டிப்ளை பண்ணா நமக்கு டைம்ஸ் கிடைச்சிரும். சோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிக்கிறது தான். இது எப்படி கண்டுபிடிக்கிறது 9 டைம்ஸ்க்கு கேக்குறாங்க. அப்ப ஒரு டைம்ஸ்க்கு எவ்வளோ 350 ml. ஓகேவா அப்ப 9 டைம்ஸ்க்கு எவ்வளவு ml ன்னு பாருங்க. 9 டைம்ஸ் into 350. ஓகேங்களா 9 டைம்ஸ் into 350 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 3150 கிடைக்கும். சோ இது என்னது ml. ஆனா நமக்கு ஆன்சர் என்ன கேக்குறாங்க லிட்டர்ல கேக்குறாங்க. அப்ப 1 ml is equal to எவ்வளவு நமக்கு 1000 liters. ஓகேங்களா 1 ml equal to 1000 liters. சோ அப்ப 1000 ஆல டிவைட் பண்ணுங்க. சோ 1000 ஆல டிவைட் பண்ணும்போது 2 டெசிமல்ஸ் இருக்கு, இங்க 2 இது இருக்கு, அதனால 2 டெசிமல்ஸ்னால வைக்கும்போது 3.15 கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா லிட்டர்ல கேக்குறதுனால நமக்கு ml ல கொடுத்திருக்காங்க, லிட்டர்ல கேக்குறதுனால கன்வர்ட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். சோ இந்த மெத்தட் புரியுதுங்களா. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இங்க இது பண்ற மாதிரி இருக்கு, நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் மாதிரியும் இருக்கு. ஓகேவா சோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 4th சம் பாருங்க. சோ 4th சம் பாருங்க. ரஜினி ஒரு மொபைல் போனை 12,000க்கு மற்றும் ஒரு ஃப்ரிட்ஜை 10,000க்கு வாங்கினார். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க மொபைல் போன் எவ்வளவுக்கு வாங்குறாரு 12,000க்கு வாங்குறாரு. ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஃப்ரிட்ஜ். ஓகேங்களா ஃப்ரிட்ஜ் வந்து எவ்வளவுக்கு வாங்குறாங்க 10,000க்கு வாங்குறாரு. ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அவர் ஃப்ரிட்ஜை 12% இழப்பில் மற்றும் மொபைல் போனை 8% லாபத்தில் விற்றார். சோ அவர் எவ்வளவு லாபத்துக்கு நட்டத்துக்கு விற்றாருன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்துக்கோங்க, மொபைல் போனு ஃப்ரிட்ஜ் மாத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா இந்த இடத்துல நீங்க வந்து கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் கொடுத்திருக்காங்களா இல்ல மொபைல் போன் கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். சரிங்களா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 12%, அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போனுக்கு 12% அப்படின்னு சொல்லி நீங்க போட்டக்கூடாது. ஓகேங்களா மொபைல் போனுக்கு 12% போட்டக்கூடாது. மொபைல் போன் எவ்வளவுக்கு 8%க்கு ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு. ஓகேங்களா ஃப்ரிட்ஜ் தான் லாஸ் பர்சன்டேஜ்க்கு விற்கிறாரு. எவ்வளவு லாஸ் பர்சன்டேஜ் 12%க்கு. ஓகேங்களா இந்த மாதிரி டேட்டாவை தெளிவா எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா இது கொஞ்ச நேரம் தான் டைம் எடுக்கும், உங்களுக்கு ரொம்ப எடுக்காது. இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா தான் என்ன ஆகாது, இந்த நான் சொன்ன மாதிரி கேர்லெஸ் வராது. ஓகேங்களா இங்க ஃப்ரிட்ஜுக்கு நேரா மொபைலுக்கு நேரா மொபைல், ஃப்ரிட்ஜுக்கு நேரா ஃப்ரிட்ஜ்னு வந்து செகண்ட்ல கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க அப்படியே எழுதிருக்கலாம். ஆனா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரிட்ஜோடைய லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க, அப்புறமா தான் மொபைலோடைய பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இங்க நம்ம கேர்லெஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நம்ம கரெக்டா பாத்துக்கணும். சரிங்களா சோ கடைசி நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னு பாருங்க. அவரின் மொத்த லாபம் அல்லது இழப்பு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ நமக்கு என்ன அது ஓவராலா இது அவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு லாஸ் பண்ணிருக்காரு, எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ப்ராஃபிட் பண்ணிருப்பாரு, ரெண்டுல எது வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க. லாஸா இருந்தா அது எவ்வளவு ரூபாய், ப்ராஃபிட்டா இருந்தா அது எவ்வளவு ரூபாய்
அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ கொடுத்திருக்க டேட்டா நம்ம எழுதியாச்சு. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8%க்கு 12,000. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ப்ராஃபிட் அது. ஓகேங்களா? அப்ப மொபைல் போனுக்கு வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வந்து இது பண்றான்னு பாருங்க. 12,000 into 8 divided by 100. அதே மாதிரி இந்த சைடோ ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 into 12 divided by 100. சோ இத வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? சால்வ் பண்ணுங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், இங்க 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். சோ அப்படி பார்க்கும்போது சாரி இங்க ஒரு 0 இருக்கு. ஓகேவா? சோ 0 0 கேன்சல் ஆயிடுச்சா? சோ இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வந்து ஈஸியா வந்துரும் பாருங்கப்பா. 1200 வரும் ஃப்ரிட்ஜ். ஓகேங்களா? அவ்வளோ லாஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இங்க ப்ராஃபிட் எவ்வளவு ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க? மொபைல் போனை வந்து பாத்தீங்கன்னா 12 into 8 பண்ணும்போது நமக்கு என்னது 96. அப்புறம் 0 இருக்கு, 0 ஆட் பண்ணிக்கோங்க. சோ மொபைல் போன் வந்து 960. சோ கடைசி இப்ப என்ன பண்ணணும், இப்ப பாருங்க இது வந்து என்னது ப்ராஃபிட். ப்ராஃபிட்டோட அமௌண்ட் என்னது 960. லாஸ் உடைய அமௌண்ட் என்னது 1200. அப்ப எதுங்க அதிகமா இருக்கு? லாஸ் பெர்சன்டேஜ் தானே அதிகமா இருக்கு. லாஸ் உடைய அமௌண்ட் தான் அதிகமா இருக்கு. ப்ராஃபிட் உடைய அமௌண்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு? குறைவா இருக்கு. அப்ப அது கண்டிப்பா என்னவா இருக்கும்? லாஸா தான் இருக்கும். ஒன்னு 240 இருக்கும், இல்லைன்னா 280 இருக்கும். அப்ப CUDU கண்டிப்பா வராது. ஓகேங்களா? அப்ப நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப என்ன இருக்கும்? A இல்லைன்னா B. ஓகேங்களா? இதுதான் ஆன்சரா இருக்கும். சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத ரெண்டையுமே நீங்க என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணிடுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். சோ 960யா? சோ இத வந்து மைனஸ், அதாவது இங்க தான் மைனஸ் பண்றோம். ஏன்னா லாஸ் தானே நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்ப இங்க அதனால தான் இங்க மைனஸ் வந்து 1200க்கு மைனஸ் போடுறோம். அதனால தான் இங்க லாஸ் மைனஸ் வரும். லாஸ் வந்து இதுல இருந்து தான் நமக்கு தெரியும். ப்ராஃபிட் இது பிளஸ். அப்ப இது மைனஸ் பண்ணும்போது நமக்கு 240 கிடைக்கும். ஓகேவா? இது 11, இங்க வந்து 10. பாத்தீங்களா? 240 கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சோ இது எப்படி புக்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இது கொஸ்டின்ல இருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்குன்னு பாருங்க. லாஸ் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கா இல்ல ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கான்னு பாத்தீங்கன்னாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏவா பியான்னு நம்ம ஈஸியா கணிச்சிடலாம். பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பாருங்க 8% கொடுத்துருக்காங்க. லாஸ் வந்து 12% இருக்கு. அப்ப 8 பெருசா 12 பெருசா? 12 தான் பெருசா. அப்ப கண்டிப்பா இது லாஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிடலாம், எழுதும் போதே நம்ம CUDU கண்டிப்பா வராதுன்னு நம்ம ஆன்சர் கணிச்சிடலாம். ஒன்னு ஏவா இருக்கும், இல்லைன்னா பியா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் நமக்கு ஆன்சர் வரும். சோ இத வந்து பாத்தீங்கன்னா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணாமயே எப்படி ஆப்ஷன் வச்சு ஆன்சர் போடலாம்னா, சோ இந்த 280 240. ஓகேவா? சோ இது ரெண்டு இந்த 240 இந்த 240 இருக்க நம்பர் அடுத்து 280 இருக்க நம்பர் வந்து இது நீங்க இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? 240 இல்ல 280 நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னா நம்ம எழுதுனது வச்சே பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா லாஸான்னு பாக்குறோம். லாஸ் தான் வந்து அதிகமா இருக்கு, அதனால லாஸா தான் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு CUDU நெக்லெக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? டைம் இல்லாத பட்சத்துல இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? 280 240 கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு. ஓகேவா? அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பராலையும் அந்த மல்டிபிள் வருதான்னு பாருங்க. 280 கண்டிப்பா வராது, ஆனா 240 கண்டிப்பா வரும். எப்படி? இந்த 24 எடுத்துக்கோங்க. 12 into 2 வந்து 24 வரும், 8 into 3 வந்து 24 வரும். அப்ப கண்டிப்பா என்னது? இந்த பி ஆப்ஷன் கண்டிப்பா வரும் அப்படின்றது நமக்கு ஈஸியா தெரியுது. அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலால இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணாமே நீங்க என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் வச்சு ஆன்சர் போட்டுடலாம். சோ மேத்ஸ் எப்பயுமே நீங்க இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரியும். ஆப்ஷன் வச்சு நீங்க ஆன்சர் போட்டுடலாம் இந்த சம்முக்கு. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மெத்தட். நம்ம நார்மலா வந்து எல்லா ஸ்டெப்பும் இதை போடுவோம், இந்த எல்லா ஸ்டெப்புமே போடுவோம். ஆனா ஆப்ஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ணியும் இந்த சம்ம போடலாம். ஓகேங்களா? ப்ராஃபிட் லாஸ்ல இந்த மாதிரி நிறைய சம் இருக்கும். சரிங்களா? சோ அதனாலதான் இந்த மாதிரி சம் ஒன்னு எடுத்துட்டு வந்தேன். சோ நெக்ஸ்ட் 5th சம் போலாம். சோ 5th சம் பாருங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஆனா இந்த क्वेश्चन அப்படியே RS அகர்வால் புக்ல இருக்கு. சரிங்களா? அதனால தான் இந்த क्वेश्चन எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இந்த क्वेश्चन பாருங்க. 1300 என்ற தொகையை PQRS, ஓகேங்களா, PQRS ன்ட்டு 4 பகுக்கப்பட வேண்டும். ஓகேங்களா?
PQRS வந்து பகிர்ந்துக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. ஓகேங்களா, அவர்களின் பங்குகளின் விகிதம் வந்து கொடுத்திருக்காங்க, அவர்களுடைய பங்கு. ஓகேங்களா, அவங்களுடைய ஷேர்ஸ் உடைய இது வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. P share is divided by Q share, அதுக்கப்புறம் Q divided by R, R divided by S. அதுக்கு வந்து ஒரு விகிதம் என்ன கொடுத்திருக்காங்க, என்ன பிம்பம் கொடுத்திருக்காங்க, 2 divided by 3 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு क्वेश्चन என்ன கேக்குறாங்க, how much is P share, P உடைய ஷேர் கேக்குறாங்க நமக்கு. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் அவங்க இது பண்றாங்கன்னு அது எழுதிக்கோங்க. அமௌண்ட் எவ்வளோ, 1300. யாரது கண்டுபிடிக்கணும், P இது கண்டுபிடிக்கணும். சோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, PQ is equal to Q divided by R is equal to R divided by S is equal to 2/3 கொடுத்திருக்காங்க. இந்த வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ இது வந்து எப்படி போடலாம் மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் மூலமா போடலாம். இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த Q வேல்யூ R வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த P-யும் P divided by Q-யும் Q divided by R-யும் எடுத்துக்கோங்க. ஓகேவா, சோ இந்த P divided by Q is equal to எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 2/3. அது Q divided by R என்ன சொல்லியிருக்காங்க, 2/3. ஆமாவா, சோ அப்ப இது ரெண்டு எடுக்கும் போது இங்க பாருங்க, Q ஓட வேல்யூ மட்டும் வேரி ஆகுது பாருங்க. Q ஓட வேல்யூ இங்க 3 இருக்கு, இங்க வந்து Q ஓட வேல்யூ 2 இருக்கு. அப்ப Q ஓட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, சோ டினாமினேட்டர்ஸ் சேம் ஆக்கிறதுக்கு பாக்குறோம். ஓகேங்களா, இங்க வந்து 2க்கு கொடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் சேம் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்க வந்து இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ இந்த இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து P ஓட வேல்யூ 4 கிடைக்கும், இங்க Q ஓட வேல்யூ 6 கிடைக்கும். அப்ப P by Q உடைய நியூ வேல்யூனா 4/6. அடுத்து Q divided by R எடுத்துக்கிறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணோமா, இங்க நியூமரேட்டர் சேம் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், 3 ஆல இங்க மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா, அப்பதான் Q ஓட வேல்யூ சேமா இருக்கும், அதனால தான் இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகேங்களா, எதனால 2 ஆல மல்டிப்ளை பண்றோம், எதனால இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்றோம்னா இந்த Q வேல்யூ சேம் ஆகணும், அதனால தான் இதால மல்டிப்ளை பண்றோம். சோ Q ஆல நம்ம சேம் பண்றதுக்காக 6 இங்க வரும், இங்க 9 வரும். ஓகேவா, சோ இது எடுத்துக்கிட்டோமா, இந்த நியூ வேல்யூ QR இருக்கு இல்லைங்களா, இதோட நம்ம என்ன பண்றோம்னா RS எடுக்கிறோம். ஏன்னா R-க்கு வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து வேற மாதிரி வருது. சோ அதனால இதை எடுங்க. அடுத்து ஓகேங்களா, இந்த செட் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த செட்டை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்றோம், RS எடுக்கிறோம். ஓகேங்களா, RS. சோ RS-க்கு நமக்கு என்னது, 2 divided by 3. ஓகேங்களா, சோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குங்க, 9 இருக்கு. ஆமாவா, சோ அப்ப இங்க என்ன பண்றோம், 9 ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ 9 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது R வேல்யூ 18 வரும், S ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், 27 கிடைக்கும். அப்ப R divided by S ஓட வேல்யூ என்ன, நமக்கு நியூ வேல்யூ 18 divided by 27. அடுத்து பாருங்க, இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். எதனால 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம், R ஓட வேல்யூ மேல நியூமரேட்டர் 2 இருக்கறனால இங்க சேம் R வேல்யூ சேம் பண்றதுக்காக 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ அப்ப என்ன கிடைக்கும், இங்க 12 divided by இங்க என்ன கிடைக்கும், 9 into 2 வந்து நமக்கு என்னதுங்க, 18. சோ இப்ப R வேல்யூ சேம் ஆயிடுச்சுங்களா. சோ இதோட நிறுத்திடக்கூடாது, P ஓட வேல்யூ 4 ன்னு சொல்லிட்டு இதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. P ஓட வேல்யூ இங்க 4 வராது, ஏன்னா இப்போ வந்து இங்க Q divided by R ஓட வேல்யூ வந்து ஃபைனலா எவ்வளவு கிடைச்சிருக்கு, 12 divided by 18 கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம முன்னாடி P divided by Q ஓட வேல்யூ என்ன எழுதிருந்தோம், 4 divided by 6 ன்னு கண்டுபிடிச்சிருந்தோமா. சோ இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா Q ஓட வேல்யூ சேமா இல்ல. ஓகேங்களா, R ஓட வேல்யூ சேம் ஆயிடுச்சு, R is equal to 18 வந்துருச்சு, இங்க R is equal to 18 பண்ணிட்டோம். ஆனா இங்க Q ஓட வேல்யூ வேரி ஆகுதா, இங்க மல்டிப்ளை பை 2 பண்ணும்போது Q ஓட வேல்யூ வந்து இங்க வேரி ஆகுது. ஓகேங்களா, சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்க என்ன ஆகுது, எத்தனை டைம்ஸ் வந்து இங்க நம்ம எத்தனை டைம்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம்,
இங்க வந்து 12 கிடைக்கணும், q ஓட வேல்யூ 12 கிடைக்கணும். அப்ப இந்த ஈக்குவேஷனை இந்த பிம்பத்தை ஈக்குவேஷன் இல்ல, இந்த பிம்பத்தை எத்தனால மல்டிப்ளை பண்ணனும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ அப்ப வந்து இந்த p டிவைடட் பை q 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8 டிவைடட் பை 12. ஓகேவா? சோ இது இப்ப எல்லாமே சமம் பண்ணிட்டோம் பாருங்க. p டிவைடட் பை q வந்து 8 by 12. அதே மாதிரி q டிவைடட் பை r வந்து நமக்கு என்னது? 12 by 18. ஓகேங்களா? அடுத்து r டிவைடட் பை s என்னது? r ஓட வேல்யூ 18, அப்ப s ஓட வேல்யூ 27. இப்போ இதுல இருந்து நம்ம p q r s இந்த 4 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எவ்வளோ? p வந்து 8, q வந்து 12, r வந்து 18, s வந்து 27. ஓகேவா? சோ இத எல்லாத்தையுமே நம்ம ரேஷியோ டைம்ஸ்ல போடும்போது இத பார்ட்ஸ்னு எடுத்துப்போமா? இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 8 12 18 27. ஓகேங்களா? 10 18 சோ 25 நமக்கு. ஓகேங்களா? அப்படி பாக்கும்போது 5 2 கேரி ஓவர். சோ அப்ப 6. சோ 65 பார்ட்ஸ் வரும் நமக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் அமௌண்ட் என்னது நமக்கு? டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு 1300ங்களா? சோ அப்ப 65 ஆல டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? 65 ஆல டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன வரும் நமக்கு? 65 13 டேபிள்ல 1 டைம்ஸ், 13 டேபிள்ல வந்து 5 டைம்ஸ் வந்து 65 வரும். சோ 5 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 10 அப்ப 20. சோ அப்ப நமக்கு எவ்வளவு இது? 20 இது கிடைக்கும். சோ இந்த 20 தான் நம்ம என்னது? ஈச் ஹெட்க்கு 20. அப்ப நமக்கு வந்து இப்ப क्वेश्चनல என்ன கேக்குறாங்க நமக்கு? p ஓட வேல்யூ தான கேக்குறாங்க. அப்ப p ஓட பார்ட் எவ்வளோ? p ஓட பார்ட் எவ்வளோ? நமக்கு கண்டுபிடிச்சது 8. ஓகேங்களா? p பார்ட் ஓட இது என்ன கண்டுபிடிச்சா 8. 8 into so each இது எவ்வளோ? 20 rupees. அப்ப 20 பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? சோ நமக்கு 160 கிடைக்கும் ஆன்சர். ஓகேவா? சோ அப்ப என்னது? ஆப்ஷன் B தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? சோ நமக்கு p ஓட வேல்யூ கேட்டிருக்கறனால நம்ம p ஓட பார்ட் எழுதி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்கோம். இதுல நமக்கு எப்படி கேட்டாலும் சரி q ஓட ஷேர் கேட்டாங்கன்னா என்ன வரும்? இங்க q ஓட வேல்யூ என்னது நமக்கு? 12. அப்ப 12 into 20 அப்ப என்னது? 240 கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு கொடுத்திருக்க வேல்யூவும் பார்க்கணும், என்ன क्वेश्चन கேக்குறாங்களோ நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா பாருங்க 240 ஆன்சரும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நமக்கு p ஓட வேல்யூ தான் நமக்கு கேக்குறாங்க. அப்ப p ஓட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவால தான் நீங்க மல்டிப்ளை பண்ணனும். ஓகேங்களா? q ஓட வேல்யூ என்ன? 12. ஓகேங்களா? சோ அப்ப இங்க ஆர்டர் வைஸ் தான் நீங்க எழுதணும். 12 8 18 அப்படினு எழுதும்போது இங்கே கேர்லெஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? p ஓட வேல்யூ p ஓட பார்ட் எவ்வளோ நீங்க எழுதிக்கணும். ஓகேங்களா? பார்த்து அதோட நீங்க என்ன பண்ணணும்? நம்ம வந்து 20 rupees வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதே நமக்கு 18 கேட்டாங்கன்னா, அதாவது r ஓட வேல்யூ கேட்டாங்கன்னா 18 into 20 பண்ண போறோம். அதே s ஓட வேல்யூ கேட்டாங்கன்னா 27 into 20 பண்ண போறோம். சரிங்களா? சோ இந்த சம் இப்படி தான் போடணும். ஓகேவா? சோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5th சம்ல நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மாடல்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4th சம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம். அடுத்து 3rd சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மாறல் இன்டைரக்டா டைரக்ட் அந்த ப்ரொபோர்ஷன் படி பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா HCF LCM சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பார்த்திருக்கோம். சோ இந்த சம்ஸ் எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ தேங்க்யூ.